ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் நம்ம அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தட்ல யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டா வந்திருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும். அது என்னென்னா, நம்ம வீட்ல இருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, புளி அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம வீட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்க காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி. இதெல்லாம் எடுத்து நம்ம அம்மிக்கல்ல போட்டு நல்லா அரைச்சு எடுக்கும்போது, அந்த டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது வந்து இப்போ காய்ச்சல் வந்து சரியானவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காரசாரமா சாப்பிடணும்னு தோணும். ஸோ அந்த மாரி சமயத்தில நீங்க இது செஞ்சு குடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனே வந்து இந்த சைட் டிஷ் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான், என்னோட பையனும். ஸோ அவன் 2 தோசை, 3 தோசை தான் சாப்பிடுவான். ஸோ இந்த சட்னி வச்சதும் அவன் ஒரு 4, 5 தோசை சாப்பிட்டான். ஸோ நானுமே ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். ஸோ உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் எப்பவுமே நார்மலா மிக்ஸியில போட்டு அரைக்காம, இந்த மாரி அம்மிக்கல்ல போட்டு இந்த சட்னி ரெடி பண்ணி குடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. வீட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ரொம்ப அ டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிவ்யூ குடுப்பாங்க வீட்ல இருக்கிறவங்களும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ மக்களே. என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.